நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக நம் அழகப்பா பல்கலைக்கழக மருத்துவர் டாக்டர் ஆர் ஆனந்தி அவர்கள் டெங்கு பற்றிய விழிப்புணர்வு செய்திகளை பகிர்வதற்காக நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 இணைகிறார். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் டாக்டர் ஆனந்தி, அழகப்பா பல்கலைக்கழக மருத்துவராக பணிபுரிகிறேன். இன்றைக்கி நம்ம டெங்கு காய்ச்சலோட அறிகுறிகள் பற்றியும் விழிப்புணர்வு பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ டெங்கு காய்ச்சலுங்கிறது ஒரு வைரஸ் கிருமி, ஏடிஸ் கொசுக்கள் மூலமாக மனிதர்களுக்கு பரவி நோய் உண்டாகிறது. ஸோ இந்த டெங்கு காய்ச்சல் 2017 முதல்ல ரொம்ப நிறைய கேசஸ் வர ஆரம்பிச்சுது. தமிழ்நாட்டில் நிறையா துறையில் இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு எதனால் வருது, என்ன கொசுனால் வருது, இப்படி நம்ம அதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாங்க. 2017 மேக்ஸிமம் நிறைய கேசஸ் அந்த டைமில் தான் நமக்கு பாசிட்டிவ் ஆச்சு, டெங்கு பாசிட்டிவ் ஆச்சு. கருப்பு நிறம் கொண்ட வெள்ளை கோடுகள் உள்ள ஒரு கொசுக்கள் மூலமாக தான் ஏடிஸ் கொசுன்னு நம்ம சொல்கிறோம், ஏடிஸ் இஜிப்டியை நம்ம சொல்கிறோம். ஸோ அது பகல் நேரத்தில் மட்டும்தான் கடிக்கும், இரவு நேரங்களில் வெளியில் வராது. உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா வெள்ளை கருப்பு நிறம், அதாவது நம்ம வரிக்குதிரை கலரில் அது தோற்றம் இருக்கும். இது எதுலலாம் இருக்கும் அப்படின்னா உடைந்த பாத்திரங்களாக இருக்கட்டும், ஏதாச்சும் பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், இதிலெல்லாம் இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிற தண்ணியில் தான் இது உற்பத்தி ஆகிறது. ஸோ இந்த நீரில் உற்பத்தி ஆகிற கொசுக்கள் எப்படி முதல்ல அதில் முட்டையிட்டு அதுலேருந்து பல கொசுக்கள் உற்பத்தி ஆகி பல இடங்களில் அந்த டெங்கு காய்ச்சலை பரவி கொண்டு வருகிறது. எனவே இதில் நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது முதல்ல நமக்கு முக்கியமான விஷயம். அடுத்தது, இந்த கொசுக்கள் மூலமாக மனிதர்களுக்கு இந்த முட்டைகள் மூலமாக கொசுக்கள் உற்பத்தி ஆகி காலை மாலை நேரங்களில் கடிக்கிறதுனால இந்த டெங்கு காய்ச்சல் வருது. டெங்குவோட அறிகுறிகள் பார்த்தோன்னா முதல்ல காய்ச்சல், அதாவது நம்ம அந்த கொசு கடித்ததுக்கப்புறம் ஒரு 3 to 5 நாள் கழித்து நமக்கு காய்ச்சல் முதல்ல நமக்கு தெரிகிறது தலைவலி, காய்ச்சல், கண்ணுக்கு பின்புறத்தில், அதாவது கண்ணு வலின்னு சொல்லுவாங்க, கண்ணுக்கு பின்புறத்தில் வலி இருக்கும், கண்ணு சிவந்து போகும், தசை வலி, மூட்டு வலி ரொம்ப நிறையாவே இருக்கும். சில பேருக்கு வாந்தி, உடலில் அரிப்பு, சிலருக்கு ஈறுகளில் இரத்த கசிவும் ஏற்படும். இது சாதாரணமாக முதல்ல வரக்கூடிய அறிகுறிகள். இந்த காய்ச்சல் அறிகுறிகளை நம்ம அலட்சியப்படுத்தும் போது போக போக நம்ம நுரையீரலில் நீரேற்றம் அதிகமாகும், குடலில் குருதிப்போக்கு, வலிப்பு, இந்த மாதிரி இதய துடிப்பு கம்மியாகிறது, வெளியில் தெரியாத உள்ளே இருக்கிற உடல் உறுப்புகளில் இரத்த கசிவு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி போகும்போது நமக்கு வயிற்றால போகும்போது ரத்தம் கலந்து போகலாம், வாந்தி ரத்தம் கலந்து போகலாம், இன்னும் இதோட பாதிப்பு அதிகரிச்சுட்டே இருக்கும். சாதாரணமாக இந்த டெங்கு காய்ச்சல் முக்கியமாக அஃபெக்ட் பண்ணுறது இந்த வெள்ளை அணுக்களையும் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இது ரெண்டு தான் அஃபெக்ட் பண்ணும். முதல்ல இந்த வெள்ளை அணுக்களில் என்ன ஆகுதுன்னா, இந்த டெங்கு கொசுவோட அதில் இருக்கிற ஒரு சில ஆன்டிபாடிஸ் அந்த வெள்ளை அணுக்களோட உற்பத்தியை கம்மி பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள் குறைஞ்சிரும். ஸோ இதை நம்ம பெட்டர் பண்ணுறதுக்காக பப்பாளி சாறு, நிலவேம்பு குடிநீர், இதெல்லாம் நிறையா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் நிறையா காலேஜஸ்லேயே நம்ம யூனிவர்சிட்டியில் கூட 3 வாட்டி நம்ம இந்த நிலவேம்பு கஷாயம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். பப்பாளி சாறு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். நிறைய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் செய்யும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த வெள்ளை அணுக்கள் ஜாஸ்தியாகும். அது ஜாஸ்தி ஆகும்போது நம்ம நோய் எதிர்ப்பு தன்மை, நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த பிளேட்லெட்ஸ் நம்ம சொல்கிறோம், தட்டை அணுக்கள்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் உறையும் தன்மையை மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த டெங்கு காய்ச்சலில் இருக்கிற அந்த கொசுக்களில் இருக்கிற கிருமிகள் என்ன பண்ணுன்னா இந்த பிளேட்லெட்ஸில் உள்ள அந்த ரத்தம் உறையும் தன்மையை குறைச்சிரும். ஸோ ரத்த உறையும் தன்மை குறையும் போது நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள்லேருந்து ரத்த கசிவுகள் ஏற்படும். இது நாள் கணக்கில் நம்ம ஜாஸ்தி ஆக 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 உடம்புல இருக்கிற எல்லா உடல் உறுப்புகள்லேருந்தும் ரத்த கசிவு ஏற்படும் போது டிஐசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது டிசெமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கொயாகுலேஷன். உடம்புக்குள்ளார இருக்கிற அந்த உடல் உறுப்புகள்லேருந்து வெளியில் வர ரத்த கசிவு உள்ளுக்குள்ளாரே ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ரத்த கசிவு ஏற்பட ஏற்பட நம்ம உடம்புல ரத்தம் ரத்த அணுக்கள் குறையும் போது இதய துடிப்பு சீராக இருக்காது. உடம்புல ஒரு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் அதோட செயல்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்து
இறப்பு வரை போகக்கூடிய தன்மை வந்து இந்த டெங்கு காய்ச்சல் ஜாஸ்தி ஆகும்போது இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது 2 விஷயம். ஒன்று வந்து நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கணும். எங்கேயுமே வந்து தண்ணி தேக்கம், அதாவது தேங்காய் சிரட்டையாக இருக்கட்டும், இல்லை டயர் ஏதாச்சும் இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பொருட்கள், சுற்றிலும் இருக்கிற வேஸ்ட் பொருட்களில் நீர் தேங்காமல் நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும். மழை நீர் தண்ணியிலையும் நம்ம குடிக்கிற தண்ணீர், அதாவது நல்ல தண்ணீரில் தான் வந்து இந்த டெங்கு கொசு வந்து உற்பத்தி ஆகும். கெட்ட நீரில், சாக்கடை நீர்லலாம் வந்து இந்த டெங்கு கொசு உற்பத்தி ஆகிறது கிடையாது. அதனால நம்ம பிடிச்சி வைக்கிற தண்ணீராக இருக்கட்டும், குடத்தில் இருக்கிற தண்ணீராக இருக்கட்டும், டம்ளரில் வைக்கிற தண்ணீராக இருந்தாலும் மூடி வச்சே யூஸ் பண்ணுங்கள். ஓப்பனாக, அதாவது திறந்து வைக்காதீங்க. அதே மாதிரி தண்ணீர் சேமிக்கும் தொட்டிகளை வந்து 6 நாட்களுக்கு ஒரு முறை அதுக்கான உரிய மருந்துகள் வச்சு சுத்தம் செய்ய வேண்டும். அதே மாதிரி வந்து மழை நீர் தேங்க வாய்ப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்கள், பழைய டயர்கள், நீர் சேராதபடி வந்து நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்கும்போது நம்ம வீட்டை சுற்றிலும் மட்டும் இல்லாமல் நம்ம தெருக்களில் இருக்கிற தண்ணீர் தேக்கமும் இல்லாதபடி பார்த்துக்கணும். சுகாதார ஊழியர்களை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில், உங்கள் வீட்டுக்கு முன்புறத்தில் எங்கேயாச்சும் தண்ணீர் தேங்குதா, அங்கே மணல் வச்சு க்ளீன் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். காய்ச்சலில் வந்துட்டு நீர் சத்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த நீர் சத்தை நல்லா ஜாஸ்தி ஆக்குறதுக்கு ரெகுலராக வந்துட்டு நார்மலாக குடிக்கிற தண்ணீர் மட்டும் இல்லாமல் இளநீர், கஞ்சி, உப்பு சர்க்கரை கரைசல், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற நீர் சத்து மெயின்டைன் ஆகும். ஏன்னா காய்ச்சல் நார்மலாக வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த சூடு ஜாஸ்தி ஆகும்போது உடம்புல இருக்கிற நீர் சத்து எல்லாமே ரொம்பவே குறைஞ்சி போயிடும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் நிறைய ஹைட்ரேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஹைட்ரேஷனுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற நீரை வந்துட்டு திரும்ப பழைய லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்துட்டு ORS பவுடர்னு டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நான் இப்போ சொன்னேன். இளநீரோ இல்லை உப்பு சர்க்கரை கரிசலோ இல்லை லெமன் ஜூஸ் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல அந்த நீர் சத்து வந்து கூடும். நம்ம வீட்டு சுற்றிலும் வந்துட்டு தூய்மையாக வச்சுக்கணும். கொசு வலைகள் வந்துட்டு நம்ம ஜன்னலில் வந்து போடும்போது கொசுக்கள் உள்ளே வராமல் இருக்கும். மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது கொசு எதிர்ப்பு களிம்பையும் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். உடம்புல கை கால் வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் அதெல்லாம் மறைக்கும்படி பருத்தி ஆடைகள், காட்டன் கவரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதனால கொசு ஈஸியாக வந்து நம்மளை கடிக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வச்சுக்கிட்டு உடல் அளவுலையும் நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையும் நம்ம உடலுக்கு வந்துட்டு நல்லா கொடுத்தோன்னா கண்டிப்பாக இந்த டெங்கு வைரஸ் வந்து நம்மளை எதுவும் செய்யாது. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேசிக்காக வந்து முதல்ல காய்ச்சலுன்னு வர்றப்ப நீங்களே வீட்டில் ஓரளவு வந்து இந்த நிலவேம்பு கஷாயமாக இருக்கட்டும், இல்லை பப்பாளி இலை சாராக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பேசிக்காக நம்ம காய்ச்சலுக்கு வந்து பாராசிட்டமால் கொடுப்போம். செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எதுக்குமே எடுக்காதீங்க. காய்ச்சல் வந்துச்சுன்னா இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை ஏதாச்சும் ஒரு மருத்துவரையோ வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறப்போ அவங்க பேசிக் ட்ரீட்மெண்ட் முக்கால்வாசி வந்து நம்ம ஹோம் ரெமெடிஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் டேப்லெட்ஸ் வந்து வீட்டிலே வச்சு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் இந்த உடம்புல இருக்கிற நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். அது மீறியும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது, இல்லை இருமல் ஜாஸ்தி ஆகுது, மூட்டு கை கால் வலி வந்து ஜாஸ்தி ஆகுது, ஈறுகளில் கசிவோ இல்லை ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை வந்து அணுகணும். தானாகவே வந்து நீங்களாவே ட்ரீட் பண்ணிக்கிற அந்த ஹேபிட் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து நல்ல சத்துள்ள சாப்பாடு, காய்கறிகள், பழங்கள் வந்து நல்ல சத்துள்ள பழங்கள் வந்து எடுத்துக்கணும். ரெகுலராக வந்துட்டு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு காய் ஒரு பழம் வந்து எடுக்கணும். எப்படி எந்த நேரத்தில் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு காய் ஒரு பழம் வந்து கண்டிப்பாக எடுங்க. இந்த நிலவேம்பு கஷாயம் வந்துட்டு கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் எடுத்துக்கலாம். குடிநீர் வீட்டிலே வந்து நீங்கள் செஞ்சு வந்து குடிச்சிக்கலாம். ஸோ இதனால நம்ம உடம்புல இருக்கிற ரத்த அணுக்களும் கூடும். அதே மாதிரி அந்த ரத்த கசிவும் தன்மையும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மெயின்டைன் ஆகும். ஸோ டெங்கு பற்றி ஒரு ஐடியா நான் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக டெங்கு காய்ச்சல் வந்து யாருக்கும் வராமல் தவிர்க்கணும். சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நீர் சத்து நிறைய எடுத்துக்கோங்க. சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும். நம்ம உடலையும் வந்து தூய்மையாக வச்சுக்கணும். ரொம்ப நன்றி. நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. டெங்கு பற்றிய விழிப்புணர்வு செய்திகளை பகிர்ந்த நம் அழகப்பா பல்கலைக்கழக மருத்துவர் டாக்டர் ஆர் ஆனந்தி அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.